Hi students, welcome to IK Academy. இன்னைக்கு வந்து நம்ம லாஸ் ஆஃப் மோஷன் பத்தி பார்க்க போறோம். பிசிக்ஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக். ஓகேங்களா? லாஸ் ஆஃப் மோஷன் அப்படின்னா இயக்க விதிகள். ஒரு பொருள் வந்து ஒரே இடத்துல இருக்கு, இல்லை அதுல இருந்து ஒரு இயக்கத்துல ஒரு குறிப்பிட்ட ஸ்பீட்ல மூவ் ஆயிட்டு இருக்கு, அப்புறம் அது ஸ்டாப் ஆகுது. இதெல்லாம் எப்படிங்கிறத பத்தி பார்க்குறோம். ஒன்றும் இல்லை, ஒரு பொருள் நார்மலா ஒரு பால் இருக்கு, பால் அப்படியே ஒரு இடத்துல இருக்கு, எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லைன்னா அது பாட்டுக்கு அப்படியே இருக்கு. லைட்டாக தட்டி விடுறோம், தட்டி விடுறப்ப என்ன ஆகும், ஒரு அது பாட்டுக்கு நான் வந்து உருண்டு ஓடும். அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம ஸ்டாப் பண்றோம், ஸ்டாப் பண்ணோன்னு என்ன ஆகும், அது நிற்கும். ஸோ இதுலலாம் என்னென்ன கான்செப்ட்ஸ் இருக்கு, ஓகேங்களா? ஃபோர்ஸ்னா என்ன, இம்பல்ஸ்னா என்ன, மொமெண்டம்னா என்ன, இதெல்லாம் பத்தின ஒரு சின்ன பேசிக்ஸ் தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? அது எல்லாத்தையும் பத்தி சொல்றதுதான் லாஸ் ஆஃப் மோஷன். அதுல என்னென்ன டைப், நியூட்டன் சொன்னபடி நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லா என்ன, செகண்ட் லா என்ன, தேர்ட் லா என்ன, ஓகேங்களா? அதெல்லாம் பார்ப்போம். சரி, ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோர்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்துருவோம். ஓகே, ஃபோர்ஸ் இதுல இங்கிலீஷ்ல இருக்கும், நான் தமிழ்லையும் டிஸ்கிரைப் பண்ணுவேன். ஓகே, ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஒரு பொருள் அப்படியே இருக்கு, ஒரு 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 பொருளோட மோஷனை கிரியேட் பண்ணவோ இல்ல ஒரு ஒரு மூமெண்ட்ல இருக்கிற பொருளை ஸ்டாப் பண்றதுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு புஷ் ஆர் புல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? பாருங்க, a force is a push or pull on an object that can change its state of motion. ஸ்டேட் ஆஃப் மோஷன்னா ரெஸ்டும் அதோட ஸ்டேட் தான், மூவ்மெண்ட்டும் அதோட ஸ்டேட் தான், ஒன் ஆஃப் த ஸ்டேட் தான். ஒரு எந்த ஒரு பொருள் இப்படி இருக்கு, எந்த மூவ்மெண்ட்டும் இல்லை, நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன், இது மூவ் ஆகுது, இல்லை மூவ் ஆகிட்டே இருக்கு, நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன், அது ஸ்டாப் ஆகுது. ஓகேங்களா? அப்ப ஃபோர்ஸ்ங்கிறது ஒரு புஷ்ஷா இருக்கலாம், புல்லா இருக்கலாம், வாட் எவர். ஒரு பொருளோட நிலைய மாத்துறதுக்கான ஒரு ஒரு புஷ் ஆர் புல், வாட் எவர். ஓகேங்களா? டக்குன்னு ஒரு கேள்வி கேட்கலாமே, இப்போ இந்த செவர் இருக்கு, நான் செவத்தை புடிச்சு தள்ளுறேன், ஐ எம் கிவிங் எ ஃபோர்ஸ், இப்போ அது மாத்துதா? நான் கொடுக்குற ஃபோர்ஸால ஒரு ஒரு ஆப்ஜெக்டோட ஸ்டேட் மாறுதா? மாறல. இருந்தாலும் நான் என்ன கொடுத்துருக்கேன்னா ஃபோர்ஸ் கொடுத்துருக்கேன்னா ஃபோர்ஸ், ஆனா அந்த ஃபோர்ஸ் வந்து எந்த வேலையுமே செய்யல, அவ்வளவுதான். ஓகேங்களா? ஒரு ஃபோர்ஸ் வந்து கொடுத்துருக்கேன், ஆனா எந்த ஒர்க்கும் செய்யல. நீங்க அந்த அளவுக்கு யோசிக்க வேணாம், அதை நான் இன்னொரு டாபிக்ல சொல்லுவேன், ஒர்க் அப்படின்னு ஒரு டாபிக் வர்றப்ப அதை பத்தி பேசுவோம். சரி, இப்போ ஜஸ்ட் ஃபோர்ஸ்னா புரிஞ்சிச்சுல? ஓகே, அடுத்தது இனர்ஷியா. இனர்ஷியானா என்னன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் அப்படியே நிக்குது, அதை நான் வந்து தள்ளுறேன், தள்ளி அதை மூவ் பண்றேன். ஸோ நான் மூவ் பண்றப்ப அந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணா ஒரு ரெசிஸ்டன்ஸை கொடுக்கும். நான் அந்த இடத்த விட்டு நான் நவர மாட்டேன்னு ஒரு ரெசிஸ்டன்ஸை கொடுக்கும், பார்த்தீங்களா? அந்த ரெசிஸ்டன்ஸுக்கு பேரு இனர்ஷியா. ஒரு நிமிஷம், ஓகேங்களா? அந்த ரெசிஸ்டன்ஸுக்கு பேரு இனர்ஷியா அப்படின்னு பேரு. இல்லை ஒரு பொருள் ஒரு மூமெண்ட்லயே இருக்கு, அந்த மூமெண்ட்டை தடுக்கிறதுக்காக நான் ஒரு முயற்சி பண்றேன், அது அந்த மூமெண்ட்லயே இருக்கும், அது அதை தடுக்கிறதுக்கான ஒரு ரெசிஸ்டன்ஸை கொடுக்கும், அதுக்கு பேரு இனர்ஷியா. இனர்ஷியாவில் வந்து இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட், இனர்ஷியா ஆஃப் மோஷன், அந்த மாதிரி இன்னும் சில வகைகள் இருக்கு. பாருங்க, the inherent property of a body to resist, நல்ல கவனிங்க, to resist any change in its state of rest or the state of uniform motion. நம்ம ஒரு பொருள் நிக்கணும்னா அப்படியே இருக்கதான் ஆசைப்படும், மூவ்மெண்ட்னா அந்த மூவ்மெண்ட்லயே இருக்க ஆசைப்படும். ஓகேங்களா? அதை சேஞ்ச் பண்றதுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸை உள்ளுக்குள்ளாரே வச்சிருக்கோம், அந்த ரெசிஸ்டன்ஸ் தான் இனர்ஷியா அப்படிங்கிறது. வேற ஒன்றும் இல்லை, ஒரு டயக்ராம் காட்டினா உங்களுக்கே புரியும். இது இனர்ஷியா வச்சு வந்ததுதான் நியூட்டனுடைய ஃபர்ஸ்ட் லா. நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லா என்னன்னா, ஒரு பொருள் அப்படியே இருக்குன்னா நான் எந்த டிஸ்டர்பும் பண்ணலை, இது அப்படியே இருக்கும். இல்லை ஒரு பொருள் வந்து ஸ்மூத்தான இடத்துல ஒரு மூமெண்ட்லயே உருண்டுகிட்டே இருக்கு, ஏன்னா யாரையும் அதை எந்த டிஸ்டர்பும் பண்ணலன்னா அது அந்த மோஷன்லயே இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு புரியுற லாங்குவேஜ்ல சொன்னேன், இதுதான் நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லா. ஒரு பொருள் இயக்கத்திலேயோ இல்லை நிலையாவோ இருக்கும்போது எந்த வித டிஸ்டர்பன்ஸும் இல்லைன்னா அது அதே ஸ்டேட்ல இருக்கும் அப்படின்னு நியூட்டன் ஃபர்ஸ்ட் லால சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? ஒரு எக்ஸாம்பிள் இதை பாருங்க, நம்ம பஸ்ல போயிட்டு இருப்போம், பஸ்ல வந்து டக்குன்னு பிரேக் போடுறப்ப நம்ம முன்னாடி போவோம்ல, ஆக்சுவலா இதை நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஓகே, எதையாவது நம்ம பிடிச்சிருக்கணும், இதை நீங்க படத்துல பார்த்துருப்பீங்க. இவர் என்ன பண்ணுவாரு, எதையுமே பிடிக்காம நிப்பாருன்னா பஸ்ஸுக்குள்ள நிப்பாரு, பட் ஆனா பஸ் என்னன்னா மூவ்மெண்ட்ல இருக்கு,
ஸோ மூமெண்ட்ல இருக்கிறப்ப இவரும் மூமெண்ட்ல தான் இருப்பார். ஸோ இயக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பொருள் இயக்கத்திலேயே தான் இருக்கணும்னு ஆசைப்படும். டக்குன்னு நிப்பாட்டுறப்ப இவர் ஆல்ரெடி ஒரு மூமெண்ட்ல இருக்காரு, என்ன இன்ஹரண்ட் மூமெண்ட்ல இருக்காரு. டக்குன்னு பஸ் நிக்கிறப்ப இவர் மூமெண்ட்ல இருக்காரு, அந்த மூமெண்ட்டோட அப்படியே முன்னாடி போய் அந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், கடைசியில் என்னன்னா முன்னாடி இருக்க கிளாஸ் டோர் அடிச்சுட்டு வெளியில விடுவார். ஓகேங்களா? நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லா இதைத்தான் சொல்லுது, ஒரு பொருள் இயக்கத்துல இருந்தாலும் சரி இல்லை நின்றுட்டு இருந்தாலும் சரி அதே நிலைமையில இருக்கதான் ஆசைப்படும். ஓகேங்களா? அதுக்குன்னு ஒரு ரெசிஸ்டன்ஸ் வச்சிருக்கோம், அந்த ரெசிஸ்டன்ஸ் பேர் இனர்ஷியா. ஓகே ஓகே. இப்ப இந்த இதுல இருந்து வந்ததுதான் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது. ஃபோர்ஸோட டெஃபினேஷனையே நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லால இருந்தா சொல்லியிருக்காங்க. அந்த ஃபோர்ஸ்ல ரெண்டு வகையா சொல்றாங்க, ரெண்டு டைப் ஆஃப் ஃபோர்ஸ். லைக் பேரலல், அன்லைக் பேரலல். அப்படின்னா லைக் பேரலல்னா ஒரே சைடு, அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, நிறைய ஃபோர்ஸ் இங்க ஆக்ட் ஆகுது, எல்லாம் ஒரே டைரக்ஷன்லயே ஆக்ட் ஆகுனா அதுக்கு பேரு லைக் பேரலல் ஃபோர்ஸஸ். உதாரணத்துக்கு இதை பாருங்க, ஒரு பஸ் இருக்கு, பஸ்ல எல்லாரும் ஒரே சைட்லயே தள்ளுறாங்க. ஓகேங்களா? ஆப்போசிட்ல யாரும் தள்ளல. ஸோ இதுக்கு பேரு லைக் பேரலல் ஃபோர்ஸஸ். இங்க ஒரு ஃபோர்ஸ், இங்க ஒரு ஃபோர்ஸ், இங்க ஒரு ஃபோர்ஸ், மல்டிபிள் ஃபோர்ஸஸ் என்ன ஒரு பஸ்ஸை மூவ் பண்றதுக்காக தள்ளுது. பஸ் நிலையா இருக்குது, அந்த நிலையா இருக்கிறத என்ன பண்றாங்க, ஒரு இயக்கத்துக்கு உட்படுத்துறாங்க. நிலையா இருக்கிறத இயக்கத்துக்கு உட்படுத்தினா அதுதான் ஃபோர்ஸ். ஓகேங்களா? இது விசைன்னு சொல்லுவோம். ஓகே, ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறாங்க. எத்தனை ஃபோர்ஸ்? நிறைய ஃபோர்ஸ் இருக்கு, லைக் பேரலல் ஃபோர்ஸ். ஓகேங்களா? ஒரே டைரக்ஷன்ல இருக்கு. அதே இது அப்புறம் கயிறு இழுக்கிற போட்டி எடுத்துக்கோங்க, ஒரு பக்கம் இந்த பக்கம் இழுப்பாங்க, இன்னொரு பக்கம் அந்த பக்கம் இழுப்பாங்க, அதுக்கு பேரு அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ். டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ்ன்னு சொல்றாங்க, ஜஸ்ட் ஒரு டெஃபினேஷன் தான், வேற ஒன்றும் இல்லை. அதே மாதிரி அடுத்த கொஸ்டின், மொமெண்ட் ஆஃப் த ஃபோர்ஸ். மொமெண்ட் அப்படின்னா அடுத்த டாபிக் பார்ப்போம். இப்போ நான் சொல்றது எல்லாமே பேசிக் டெர்மினாலஜிஸ். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த டாபிக்ல நமக்கு இதெல்லாம் போகும். ஓகே, மொமெண்ட் ஆஃப் த ஃபோர்ஸ். மொமெண்ட் அப்படின்னா பாருங்க, ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன், புரிச்சுக்கோங்க. நம்ம கதவை திறக்கிறோம், கதவை திறக்கிறப்ப என்ன எப்படி போறோம், ஒரு பக்கம் ஜாயிண்டா இருக்கும். நான் ஒரு ஃபோர்ஸ் அங்க கொடுக்குறேன், ஒரு பர்டிகுலர் ஒரு இடத்துல ஹிஞ்சு இருக்கும், அதை வச்சுட்டு ஒரு ரொட்டேஷனல் மூமெண்ட்டை நான் கிரியேட் பண்றேன். ஒரு ஃபோர்ஸால ஒரு பொருள் சுத்துது அப்படின்னா ரெண்டு விதமா சுத்தும், ஒன்று மொமெண்ட், இன்னொன்று கப்பல். ஓகேங்களா? மொமெண்ட் அப்படிங்கிறது என்னன்னா, இது வந்து ஒரு டேர்னிங் எஃபெக்ட். டேர்னிங் எஃபெக்ட்னா ஒரு சுத்தக்கூடிய விளைவு. அந்த சுத்தக்கூடிய விளைவு நான் எப்படி கொடுக்குறேன், ஒரே ஒரு டைரக்ஷன்ல கொடுக்குறேன், ரெண்டு பக்கம் கொடுக்காம ஒரு பக்கம். அதாவது கதவை திறக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது ஒரு சைடு டோர் க்ளோஸ் இருக்கு, நான் திறக்கிறப்ப பாருங்க ஃபிக்ஸ்டு ஒரு சைடு about a force about a fixed point or fixed axis is called moment. இந்த இடத்துல ஒரு ஹிஞ்ச் இருக்கு, இந்த பக்கம் ஒரு பொருள் இருக்கு, நான் இப்படி ஒரு ஃபோர்ஸை நான் கொடுக்குறேன் அப்படின்னா இதுக்கு பேரு மொமெண்ட். ஓகேங்களா? இதே இல்லாம இப்படி ஒரு பொருள் இருக்கு, நான் இங்க ஒரு ஃபோர்ஸும் இந்த பக்கமும் ஒரு ஃபோர்ஸும் ஈக்குவல் அமௌண்ட்ல கொடுக்குறேன் அப்படின்னா இதுக்கு பேரு கப்பல். ஓகேங்களா? இது கப்பல், அது வந்து மொமெண்ட். ஓகே, இந்த ரெண்டு ஃபோர்ஸும் என்ன பண்ணும்னா ஒரு பொருளை சுத்த வைக்கும். கதவு சுத்தமா சார்? ஆமா சுத்தம். நம்ம ஃபுல்லா ஒரு பக்கம் தடை இருக்கிறதுனால முழுசா சுத்தாது. மேலும் சொல்ல போனா ஒரு ஹிஞ்சை வச்சு ஒரு கதவை முழுசா சுத்த வைக்க முடியும். சரி, கப்பலுக்கு என்ன ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொன்னா, நம்ம பூட்ல சாவியை வச்சு ஓப்பன் பண்றோம் பார்த்தீங்களா, சாவி ஓப்பன் பண்றப்ப ரெண்டு பக்கமும் நம்ம என்ன ஃபோர்ஸ் கொடுப்போம், ரெண்டு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸஸ். அண்ட் ரெண்டையும் எங்க கொடுப்போம்னா எட்ஜில் கொடுத்து, அது இதோட விளைவு ஒரு ரொட்டேஷனா இருக்கும், அதுக்கு பேரு கப்பல் அப்படின்னு பேர். ஓகே, இதெல்லாமே நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லால வந்துடும். அடுத்து நியூட்டனோட செகண்ட் லா பார்த்தோம்னா, நியூட்டனோட ரெண்டாவது இது என்னன்னா, ஒரு பொருள் a force is acting on your body is directly proportional to the rate of change of linear momentum. இதை நான் சொல்றதுக்கு முன்னாடி மொமெண்டம் அப்படின்னா என்னன்னு நான் சொல்லிடுறேன். உதாரணத்துக்கு இப்போ ஃபேன் ஓடிக்கிட்டே இருக்கு, நான் டக்குன்னு ஆஃப் பண்றேன் அப்படின்னா உடனே நிற்குமானா? உடனே நிற்காது. என்ன ஆகும்னா அது கொஞ்சம் நேரம் ஸ்லோவா சுத்தி அதுக்கப்புறம் தான் நிற்கும். ஏன் டக்குன்னு நிற்க மாட்டேங்குது அப்படின்னா, அது மொமெண்டம், உந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு இயக்கத்துல இருக்கிறப்ப அதை தூண்டக்கூடிய ஒரு ஃபோர்ஸ். அதாவது உதாரணத்துக்கு காயில் வந்து கரண்ட் பாஸ் ஆகி
கரண்ட்டை சுத்த வைக்குது. ஓகே, எலக்ட்ரோமேக்னெட்டிக் பிரின்சிபல், அது நான் சொல்ல விரும்பல. அதனால சுத்திக்கிட்டே இருக்கு. டக்குன்னு கரண்ட் ஆஃப் ஆகுது, அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஸ்டாப் ஆகுது. இருந்தாலும் இது ஒரு மூமெண்ட்ல இருக்குல்ல, அந்த மூமெண்ட் அதுக்கு பேர் தான் மொமெண்டம்னு பேரு. அந்த மொமெண்டம் என்ன ஆகும்னா, அது முழுசா தீர்ற வரைக்கும் அதை சுத்தி சுத்தி இது ஒண்ணும் இல்லை. நம்ம வேகமா போறோம், டக்குன்னு நம்மளால நிக்க முடியாது. கொஞ்சம் ஸ்லோ பண்ணி தான் என்ன ஆகிறோம், நிக்கிறோம். அதே மாதிரி பஸ்ல இருந்து இறங்குன உடனே நம்ம நிக்கல, கொஞ்சம் தூரம் ஓடுறோம். இந்த ஓட்டத்துக்கு பேர் தான் உந்தம், அதாவது மொமெண்டம் அப்படிங்கிறது பேர். இதுதான் இப்ப நியூட்டனோட ரெண்டாவதுல என்ன சொல்ல வருதுன்னா, ஒரு ஃபோர்ஸ் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டத்துக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்றது தான் நியூட்டனோட செகண்ட் லா. அதாவது ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு அக்சலரேஷன். இந்த ஃபார்முலா இது வந்ததே நியூட்டனோட செகண்ட் லாவில் இருந்தான். ஓகே, அதே மாதிரி அந்த டைரக்ஷன் எப்படி இருக்குன்னா, எந்த டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் அப்ளை பண்றோமோ அந்த டைரக்ஷன்ல தான் இருக்கும். அதுதான். அடுத்தது இம்பல்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. கிரிக்கெட் விளையாடுறப்ப ஒரு பால் வருது, வேகமா அடிக்கிறோம்ல, அதுக்கு பேர் தான் இம்பல்ஸ். ஒரு ஃபோர்ஸ் ஒரு குறிப்பிட்ட டைம், அதாவது கணத்தாக்கு விசைன்னு சொல்லுவாங்க தமிழ்ல, ஒரு வித்தின் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் மட்டும் ஒரு பொருள் மீது செயல்படுதுன்னா அதுக்கு பேர் இம்பல்ஸ். ஓகேங்களா, தாக்கம் அப்படின்னு கூட சொல்லலாம், கணத்தாக்கு விசை. ஓகே, தட் இஸ் கால்ட் இம்பல்ஸ். அடுத்த டாபிக். அடுத்தது நியூட்டனோட மூணாவது விதி. ஜென்ரலா தெரிஞ்சிருக்கும், பட் இருந்தாலும் நான் சொல்றேன். ஒவ்வொரு வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு. அதை பத்தி சொல்றதுதான் நியூட்டனோட மூணாவது